ஸோ இப்போ வந்து எப்படி ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன் ஆட் மேனேஜர்னு ஒரு லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நீங்கள் admanager.facebook.com போட்டாலே போதும், உங்களோட ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இந்த ஸ்டார் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்பயுமே ப்ரௌசரில் ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மேனேஜர். நம்ம இங்கே தான் எல்லா ஆடும் ரன் பண்ணுவோம். லிட்ரலாக இந்த யூஐ வந்து எனக்கு தெரிஞ்சு 8 வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றிருக்காங்க, மற்றபடி எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. மோஸ்ட்டாக இது வந்து புது ஆட் அக்கௌண்ட் நம்ம உங்கள் கண்ணு முன்னாடி தான் க்ரியேட் பண்ணேன். ஜாம் பண்ண ஒரு ஆட் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த ஆட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து கோ டு அக்கௌண்ட் ஓவர் வியூ. நம்மளுக்கு இங்கே கிரியேட் கேம்பெயின் அவன் என்ன பில் பண்ணலை. ஆட் இமெயில் ஐடி போட்டால் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த இமெயில் செட்டப்லாம் நம்ம இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன செட்டப் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஆட் பண்ணும். பேமெண்ட் ஆட் பண்ணனாலே அவன் ஆடு க்ரியேட் பண்ண விட மாட்டான். அதுக்கப்புறம் வந்து இமெயில் கன்ஃபர்மேஷன், கிரியேட் ஃபேஸ்புக் பேஜ், சாரி இமெயில் கன்ஃபர்மேஷனில் ஃபேஸ்புக் பேஜ் இது உங்கள் இது தானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். இந்த பேஜுக்கு தான் கேம்பெயின் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அக்கௌண்ட் ஸ்கோர் இது எப்போயுமே வந்து நம்ம தப்பான கேம்பெயின் ரன் பண்ணுறோம், இல்லை வந்து மிஸ்லீடிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கோர்லாம் கம்மியாகும். இல்லை ஃபேஸ்புக் பாலிசி, அவங்க வைலன்ஸ் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த க்ரைட்டீரியாவை தாண்டி நம்ம வந்து கண்டென்ட் ரொம்ப ஹைப்பு க்ரியேட் பண்ணி பண்ணுறோம், இல்லை 99% ஆஃபர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அவங்களோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்கோர்லாம் கம்மியாகும். அண்ட் இப்போதைக்கு அவன் இமெயில் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து அந்த கேம்பெயின்ஸ்லாம் க்ரியேட் பண்ண விடுவான். ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். வெரிஃபை யுவர் இமெயில்னு இருக்கும். கிளிக் பண்ணோன்னா திருப்பி நம்மளோட business.facebook.com ரீடைரக்ட் ஆயிரும். இங்கே வந்து லீகல் நேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் பேர் என்ன, உங்களோட ஜிஎஸ்டி என்ன, ஸோ டேக்ஸ் நம்பர் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி ஆஃப்டர் 2 to 3 months நீங்கள் கேம்பெயின்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, பண்ணிடலாம். ஆட் அக்கௌண்ட் கிரியேஷன் லிமிட் வந்து ஒன்று தான், ஒரே ஒரு ஆட் அக்கௌண்ட் தான் இந்த பர்டிகுலர் இதில் தருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் 2 ஃபேக்டர் அத்தென்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் சொல்கிறது வந்து இந்த செக்ஷன் தான். இந்த செக்ஷனில் வந்து இமெயில் ஐடி போட்டுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து இமெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஆட் அக்கௌண்ட் வந்து ரன் பண்ண பார்ப்பான். நீங்கள் சைடில் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்ட் ஓவர் வியூ. நம்ம போக வேண்டியது வந்து கேம்பெயின் கிரியேஷன்ஸ். ஸோ கேம்பெயின் கிரியேஷன்ஸில் ஆட் பேமெண்ட் கேட்குது, எல்லாமே கேட்குது. நான் வந்து வேற ஒரு ஆட் அக்கௌண்ட்லேருந்து வந்து எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணலான்றத ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் காட்டுறேன். ஸோ நான் வேற ஆட் அக்கௌண்ட் வந்துட்டேன். அது வந்து டெஸ்ட் வெர்ஷன் தான். ஒரு இனிஷியலாக எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் அது. இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்காண்டி என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். ஸோ என்னோட ஆட் அக்கௌண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கிளைண்ட்டோட ஆட் அக்கௌண்ட் மட்டும் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கேம்பெயின் லெவலில் போகிறேன். கேம்பெயின் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆட் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் ஆட் அக்கௌண்ட்டில் வந்து லிட்டரலாக லெட்ஸ் கம் ஃபார் த டோட்டல் பட்ஜெட். ஸோ கால்குலேட் ஆகுது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஓவரால் டோட்டல் கால்குலேட்டாக இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு தெரியும். ஸோ லிட்டரலாக வந்து நம்ம எவ்வளோ $1000 நம்ம வந்து மேக்ஸிமம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்பெயின்னா எப்படின்றத பேசிக்காக நான் இந்த டேஷ்போர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது 3 ஸ்டெப்பு தான். கூகுள் கேம்பெயினாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லிங்க்டினாக இருக்கட்டும், ஸோ டிக்டாக் இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மாதிரி 3 செட் தான் வச்சுருப்பாங்க. கேம்பெயின், ஆட் செட் அண்ட் ஆட்ஸ். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே மோர் தென் இனஃப் உங்களால் கேம்பெயினை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கேம்பெயின்ன்றது வந்து நம்ம என்ன கேம்பெயின் ரன் பண்ண போகிறோம், லீட் கேம்பெயின் ரன் பண்ண போகிறோமா, சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ண போகிறோமா, பர்ச்சேஸ் கேம்பெயின் ரன் பண்ண போகிறோமா, அப்பாயின்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ண போகிறோமா, இதுதான் கேம்பெயின். ஒன்ஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளக்க ஆட் செட் இருக்கும். கேம்பெயின் உள்ளக்க ஆட் செட்டுக்குள்ளே தான் ஆட்ஸு. இப்போ உதாரணத்துக்கு இது வங்காரான்னு போட்டிருக்கு, இது வந்து கேம்பெயினு. அந்த கேம்பெயின் உள்ளக்க 2 ஆட் செட் இருக்குது. இந்த 2 ஆட் செட்டு உள்ளக்க இப்போ இதுக்கு ஒரு ஆட்ஸ்னால் இமேஜஸ் தான். இந்த ஆட்ஸுன்றது வந்து இமேஜஸ், வீடியோஸ்லாம் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது உள்ளக்க இவ்வளோ இமேஜஸ் இருக்குது, இது இந்த ஒரு ஆட் செட்டுக்குள்ளே. அதே மாதிரி இதுக்குள்ளே இவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே எல்லாமே மோர் தென் இனஃப். இப்போ நீங்கள் வந்து கேம்பெயின் க்ரியேட் பண்ண போகும்போது இந்த இடத்துல க்ரியேட் கேம்பெயின் கொடுங்க. ஸோ
ஒவ்வொரு கேம்பெயின் ஆப்ஜெக்டிவுமே அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். சர்வீஸ் பேஸில் வந்து எனக்கு அவேர்னஸ் மட்டும் தான் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் அவேர்னஸ் மட்டும் நீங்கள் பண்ணலாம். டிராஃபிக் மட்டும் தான் பண்ணணும், எனக்கு வெறும் என் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் மட்டும் தான் வரணும், எந்த ஒரு ஆக்ஷனுமே தேவையில்லை, சும்மா ஒரு உள்ளே வந்து பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னா இந்த டிராஃபிக் கேம்பெயின் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் அவேர்னஸ்னு வச்சுன்னா இங்கே பாருங்கள், அவேர்னஸ் உள்ளக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா தெரியும். சைடில் வந்து ரீச்சு, பிராண்ட் அவேர்னஸ்ஸு, வீடியோ வியூஸு, ஒரு நிமிஷம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீச், எனக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் என்னோடய பிராண்டு. அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் அவேர்னஸ், நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்கணும். இல்லை என்னோடய ஸ்டோர் லொக்கேஷன், எனக்கு ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது, இந்த ஸ்டோர் லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி நான் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நான் காட்டணும், நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு பிராண்ட் அவேர்னஸ். இது வந்து ஜென்ரலாக ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்முமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு அவேர்னஸ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, சேல்ஸ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அவேர்னஸ் ஸ்டேஜில் இனிஷியலாக இது அவேர்னஸ் வந்து நம்ம பிராண்டை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, நிறைய பேர் அது பட்ஜெட் அலோகேட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் வந்து டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டோருக்கு மட்டும் நிறையா சும்மா டிராஃபிக் வரும், சேல்ஸ்லாம் நடக்காது, அங்கேயுமே ஒரு பிராண்ட் அவேர்னஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அவேர்னஸ், டிராஃபிக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேபி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப், இதில் வந்து எனக்கு மெசேஜ் வேணும் அப்படின்றப்ப அதுக்கும் டிராஃபிக் டைவர்ட் பண்ணலாம். ஸோ கால்ஸ்னால் வெறும் கால்ஸ் மட்டும் வர மாதிரி. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டிராஃபிக் கேம்பெயினை நிறைய பேர் ரன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதில் பெருசாக ஒரு கன்வர்ஷன்ஸோ இல்லை பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸோ நடக்க போகிறதில்ல. ஸோ என்கேஜ்மெண்ட் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய கமெண்ட் வரணும், ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய லைக் வரணும், இல்லை என்னோடய லேண்டிங் பேஜை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட்னால் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு ஒரு ஆட் பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு என்கேஜ்மெண்ட், நீங்கள் ஒரு என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆடோட. ஸோ அதுதான் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்குலாம் இதை போய் காட்டுவான். ஸோ மோஸ்ட்டாக இந்த 3 கேம்பெயினுக்குமே பெரிய பெரிய பிராண்டு தான் இந்த 3 கேம்பெயினுக்குமே வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர், மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர் இது தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி லீடு வேணும், இன்றைக்கி சேல்ஸ் வேணும் அப்படின்ற கேட்டகரியில் டேரெக்டாக நம்மளோட என்டையர் மார்க்கெட்டிங் பட்ஜெட் இதுக்கு தான் நம்ம அலோகேட் பண்ணுவோம். நம்மளோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் பெருசாக இருக்காது, ஸோ அதனால் நம்ம இதுக்கு தான் அலோகேட் பண்ணுவோம். சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக இருந்தால் இந்த லீட் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. இந்த லீட் கேம்பெயினில் வந்து ஃபேஸ்புக்கு இல்லை வெப்சைட்டில் ஃபார்மு, ஸோ எல்லாமே வரும். வெப்சைட் அண்ட் ஃபார்ம்லாம் ஃபேஸ்புக் காரனே ஒரு வெப்சைட்டு ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஒன்று கொடுப்பான், அது ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் கிளிக் பண்ணணும் ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். செகண்ட் வந்து அதுலேயே இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. தேர்ட் வந்து மெசேஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப், இது உள்ளக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம லேண்டிங் பேஜ் உள்ளக்க வந்து லீட் சப்மிட் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறது தான் இது. ஃபஸ்ட்டு 3மே ஃபேஸ்புக் மெட்டா பிளாட்ஃபார்முக்குள்ளேயே நடக்கிறது, இது வந்து தேர்டாக ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம பண்ணுறது. அண்ட் ஆப் ப்ரொமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பியூராக ஆப் ப்ரொமோஷன் சொல்லிட்டான். தட் இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனு, அப்புறம் வந்து ஆப்பிளோட ஆப் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோர்ஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது, அது நிறைய யார் ஆப் ஐடி கம்பெனிக்கு யார் ஆப் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு சூட் ஆகும். ஃபைனலாக சேல்ஸ், இதுதான் வந்து நிறைய பேருக்கு சூட் ஆகும். இந்த கேட்லாக் சேல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரால் மாதிரி வர்றது, இல்லை ஒரு இகாமர்ஸ் சைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் சேல்ஸ், இவனே ஒரு இகாமர்ஸ் மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணி கேட்லாக் மாதிரி தந்துடுவோம், அங்கேயே பேமெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் கேம்பெயின் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த கேம்பெயின் வேணால் நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். இதே மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பையிங் ஆர் ரிசர்வேஷன்ஸ், பை இன் அட்வான்ஸ், மோர் ப்ரெடிக்டபிள் அவுட்கம். ஸோ இதெல்லாம் யாருமே மோஸ்ட்டாக இந்த ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா ஃபேஸ்புக்கில் யார் அதிகமாக பட்ஜெட் செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல லீடு கொடுப்பான், நிறைய லீடு கொடுப்பான், எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணுறோமோ. ஸோ இப்போதைக்கு நான் சேல்ஸ் கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். அண்ட் சேல்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ அகெயின் இதை வந்து கேம்பெயின் செட்டப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் சேல்ஸ் கேம்பெயின்னு ஒன்று சொல்கிறோம். நவ் கால்ட் ஆஸ், ஏன்னா அவன் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணனா அவன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுவான். 2 விதமாக நம்ம கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபேஸ்புக்காரன் அவன்கிட்டே கொடுத்து நீயே பார்த்துக்கூடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவனே பார்த்துக்குறோம், அது பேர் அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸு. அதாவது ஃபேஸ்புக்கோட ஏஐஏ நம்மளோட ஆடியன்ஸ் யார், நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அதுக்கு என்ன ஆடியன்ஸை டார்கெட் பண்ணோம் அப்படின்றதில் அவனே ஃபில்டர் பண்ணி அவனே பண்ணிடுவான். எல்லா சில இண்டஸ்ட்ரிக்கு இது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். கோச் கன்சல்டன்ட்டுக்கெலாம் இது வந்து அழகாக ஒர்க் அவுட் ஆகும். வைடாக அட்வான்டேஜ் ப்ளஸ் போட்டுறது. மேனுவல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக ஒவ்வொரு ஆடியன்ஸும் செட் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் மேனுவல் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் நம்ம போகலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேம்பெயின் கிரியேட் ஆகும். இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன நேம் அந்த கேம்பெயினுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேம்பெயின் நேம் கொடுத்ததுக்கப்புறம் கேம்பெயின் டீட்டெயிலில் வந்து ஆப்ஷன்ஸாக இது நம்ம எதுவுமே மாற்ற போகல. கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் நம்ம சேல்ஸ் தான் இனிஷியலாக கொடுத்துருந்தோம், அது எல்லாமே வருது. அட்வான்டேஜ் ப்ளஸ் கேட்லாக் ரெண்ட் பண்ண போகிறதா இருந்தால் இதை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட கேட்லாக் எதுவுமே இல்லை, லேண்டிங் பேஜுக்கு தான் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இது வந்து கேம்பெயின் பட்ஜெட்டா ஆட் செட் லெவல் பட்ஜெட்டா அப்படின்னு கேட்குறோம். ஸோ பட்ஜெட்டை வந்து ஒரு கேம்பெயினுக்குள்ளே நிறைய ஆட் செட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் தனியாக பட்ஜெட் செலவு பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணணும். இல்லை கேம்பெயின்லேயே நீ செலவு பண்ண எந்தெந்த ஆட் செட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு நீனே அலோகேட் பண்ண கேம்பெயின் லெவலில் பண்ணலாம். ஸோ இதை வந்து சிபிஓ ஏபிஓ சொல்லுவாங்க. சிபிஓன்றது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன், ஏபிஓன்றது ஆட் செட் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிபிஓவா ஏபிஓவான்றது வந்து டிபெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேம்பெயின் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆட் செட் லெவலில் ட்ரை பண்ணலாம். நம்மளோட ஆடியன்ஸ் தெளிவாக யார் டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆட் செட் லெவலில் போய்ட்டு அந்தந்த ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். நம்ம ஆடியன்ஸ் எதுவுமே தெரியல, ஃபேஸ்புக் அல்காரிதத்தை கொடுக்க போனால் கேம்பெயின் லெவலில் வச்சு விட்டு உள்ளக்கு 4 ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அப்படியே ஒய்டாக விட்டு விட்டோன்னா அது வந்து டேட்டா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு $25 to $50 வந்து நீங்கள் ஆட் பட்ஜெட் வைங்க. மேக்ஸிமம் நாங்கள் வந்து $100 வைப்போம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போவோம் $25 வைப்போம். ஒன்ஸ் கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா அப் டு $300 கூட பெர் டேக்கு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் கூட. ஸோ இங்கே வந்து ஆடியன்ஸு வந்து செக்மெண்டேஷன், ஆடியன்ஸ் செட்டப்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் அதை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கேம்பெயின் லெவலில் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். கேம்பெயின் லெவலில் வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இங்கே நெக்ஸ்ட் இருக்கும், இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் செட் லெவலில் வந்துடும். ஸோ கேம்பெயின் லெவலில் வந்து ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஆட் செட் லெவலில், இந்த ஆட் செட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது, மெசேஜ் வரணுமா, கால் வரணுமா, திருப்பி இந்த அந்த சேல்ஸ் கன்வர்ஷன் கேம்பெயின்குள்ளே இது எல்லாத்தையும் கேட்பான். நம்மளுக்கு மோஸ்ட்டாக வெப்சைட் தான் நம்ம கொடுப்போம். நம்ம வெப்சைட்டுக்கு தான் டிராஃபிக் டைவெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே தான் நம்ம பிக்சல்லாம் போட்டிருக்கோம். அதுதான் நம்மளோட கோல். ஸோ இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வேணுமா, இல்லை மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கன்வர்ஷன்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான். அதோட டெஃபினிஷன் கீழே கொடுத்துருப்பான். எப்பயுமே வந்து இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், எனக்கு அதிகமான சேல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கன்வர்ஷன் வந்து அதிகமாக ஒரு $100 உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஓவரால் கார்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வேல்யூ பண்ணுறது. இல்லை அதர் கோல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேண்டிங் பேஜ் வியூக்கு, எனக்கு லேண்டிங் பேஜ் வியூ மட்டும் வந்தால் போதும் மேக்ஸிமமாக அப்படின்ற மாதிரி. பட் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே கன்வர்ஷன்ஸ் தான் வேணும், நம்ம சேல்ஸ் தான் போட்டிருக்கோம் அதனால். ஸோ டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேஸில் வந்து ஜாம்பர்னு வரும். இங்கே கன்வர்ஷன் ஏபிஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கனால இது கன்வர்ஷன் ஏபிஐ காட்டுது. நம்ம இதில் வந்து நார்மலாக பிக்சல்னு காட்டும், ஈவெண்ட்டுன்னு காட்டும். ஸோ அது வந்து நம்ம ஜாம்பர்னர் காட்டும், ஏன்னா நம்ம அதுதான் கிரியேட் பண்ணியிருந்தோம். அது இங்கே காட்டும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லேண்டிங் பேஜில் வந்து நீங்கள் வந்து பிக்சல் இன்ஸ்டால் பண்ண போகும்போது நம்ம இனிஷியேட் செக் அவுட்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இனிஷியேட் செக் அவுட்லாம் நம்ம கொடுத்துருந்தோம்னா இங்கே காட்டும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இனிஷியல் செக் அவுட் வந்து ட்ராக் பண்ணேன். இல்லை பர்ச்சேஸ் கொடுத்துருந்தோன்னா பர்ச்சேஸ், இங்கே வந்து பர்ச்சேஸ்ன்னு நம்ம கன்வர்ஷன் ஈவெண்ட் செட் பண்ணுறோன்னா ஃபேஸ்புக்கோட இது வந்து பர்ச்சேஸ்க்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் யாரெல்லாம் வாங்குவாங்களோ அவங்கள கொண்டு வரும். ஸோ கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து பர்ச்சேஸ் வைக்கணும். உங்கள் பிக்சலை செலக்ட் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் வந்து எங்கே வச்சுருப்பீங்கன்னா தேர்டு பேஜான நம்ம இப்போ சேல்ஸ் முடிஞ்சு தேங்க்யூன்னு வரும்ல, அந்த யூஆர்எலுக்கு வந்தாகலாம் ட்ரிகர் பண்ணணும்னு ஒரு பர்ச்சேஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே இங்கே வரும். ஸோ இங்கே இந்த ஈவெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்றது வந்து எப்போயுமே வந்து ஸ்டார்ட் டேட்டோட விட்டுருங்க, எண்டு டேட்லாம் போடாதீங்க, அப்படியே வைடாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து அவனே பண்ணிக்கிடுவான். நம்ம வெறும் ஏஜ் மட்டும் விட்டுட்டு லொக்கேஷன் ஏஜ் மட்டும் மாற்றிட்டு அவனே பண்ணிக்கிறோம். ஸோ இதை வச்சுட்டு இந்தியானா இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ சும்மா ஆஸ்திரேலியா நீங்கள் இருக்கிறனால அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் வந்து இதில் நம்ம மேனுவலாக செட் பண்ணணும்னா அதுவுமே நம்ம செட் பண்ணலாம். அது மேனுவலாக செட் பண்ணணும்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகும்போதே அட்வான்டேஜ் ப்ளஸ் வேணுமா இல்லை மேனுவலாக செட் பண்ணுறீங்களா அப்படின்றத அவன் கேட்பான். நம்ம மேனுவலாக செட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் செட்டிங் வந்து காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒய்டாக விட்டுருங்க, உங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ணுற மாதிரி. இவன் என்ன பண்ணோன்னா நம்மளோட ஆட் அக்கௌண்ட்டு நம்மளோட பேஜெல்லாம் போய் பார்த்து அந்த பேஜில் என்ன மாதிரி கண்டென்ட் எழுதியிருக்கோம், என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அதெல்லாம் ரீட் பண்ணி தான் இந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ்கிட்ட போய் காட்டும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இந்த ப்ராடக்ட் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பும் அவனோட பிராண்டு தான். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவான். ஸோ நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டே போட்டிருந்தா கூட நான் வந்து ஒரு வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் வாங்க போகிறேன்,
எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, நான் ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் என்ன வாங்கலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜென்ரலாக நீங்கள் சேட் பண்ணி ஒரு சஜஷன் கேட்குறீங்க. அப்போ ஃபேஸ்புக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபிகேஷன் தான் தேவைன்ட்டு. இப்போ என்னோடய லேண்டிங் பேஜை வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து நான் கேம்பெயின் ரன் பண்ணுறேன்னா அவன் வந்து இந்த டேட்டாவை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி அந்த யாருக்கு வாட்டர் பியூரிஃபிகேஷன் தேவைன்ற இருக்காங்களோ நம்ம கரெக்டாக வாட்டர் பியூரிஃபிகேஷன் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட ஆடை தூக்கிட்டு போய் அவன் காட்டுவான். ஸோ ஃபேஸ்புக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுனால தான் அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயினை டேரெக்டாக போட்டு விட்ருங்கன்னு நான் சொல்கிறேன். ஷோ மோர் கண்ட்ரோலு, அந்த அட்வான்டேஜ் கண்ட்ரோல்லே நம்ம ஏஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மினிமம் ஏஜ் அப்படின்ற மாதிரி. கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டம் ஆடியன்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. நான் கஸ்டம் ஆடியன்ஸுன்றது வந்து நிறைய சேல்ஸ் வந்ததுக்கப்புறம், நிறைய டிராஃபிக் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் என் ஸ்டோருக்கு வந்திருக்காங்க, இதே மாதிரி ஆடியன்ஸை எனக்கு க்ரியேட் பண்ணேன். ஏன் இவ்வளோ பேர் ஸ்டோருக்கு வந்திருக்காங்கன்னா வெளியே பார்த்த வீடியோ இமேஜ் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அதனால இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கிறதுனால அந்த இவ்வளோ பேர் உள்ளே வந்த மாதிரி எனக்கு காட்டுங்க அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதுதான் கஸ்டம் ஆடியன்ஸு. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க, ஒய்டான இங்கிலீஷ் லாங்குவேஜே இருக்கட்டும். பிளேஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் அவனே பிளேஸ்மெண்ட் பார்த்துக்குருவான். ஸோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ பிளேஸ்மெண்ட் கண்ட்ரோல் வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக் ஷார்ட்ஸில் காட்டு, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் மட்டும் காட்டு, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸில் மட்டும் காட்டு, ஸ்டோரிஸில் மட்டும் காட்டு அப்படின்றது கஸ்டமைஸ் பண்ணுறது. அட்வான்டேஜ் ப்ளஸ் போகிறதுனால அது மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒய்டாக விட்டுட்டு ஃபேஸ்புக்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் கொடுத்துருங்க. மேபி அந்த ஏஜ் கேட்டகரி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக விட்டுருங்க. இதுதான் அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின். நீங்கள் ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் வந்து எப்படி மார்க்கெட்டு வராங்க அப்படின்னா உங்களோட பேஜை பார்த்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் என்ன மாதிரி சர்வீஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டிமாண்ட் இருக்கிற மாதிரி யார் இருக்காங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆடை அவன் காட்டிகிட்டு தான் இருப்பான். ஸோ ஏன்னா இவன் நம்மள்ட்ட காசு வாங்குறான், நம்ம பே பண்ணுறோம், நம்மளுக்கு பெட்டர் ஆடியன்ஸ் அவன் தந்து தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த எல்லாத்தையும் செட்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், கேம்பெயின், ஆட் செட்டு, ஆட்ஸ். ஸோ இந்த 3 செட்டப் தான். கேம்பெயினில் வந்து என்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ் கேம்பெயின்ஸ், கன்வர்ஷன்ஸா, சேல்ஸா என்ன ரன் பண்ண போகிறோன்றது, அதுக்கப்புறம் வந்து யாருக்கு ரன் பண்ண போகிறோம், அது வந்து என்ன மாதிரி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இமேஜஸ் அண்ட் என்ன வீடியோஸு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது இந்த ஆடுக்கு வந்து இது வீடியோனா வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேஜ், எந்த பேஜ்லேருந்து கேம்பெயின் போகணும், நீங்கள் உங்களோட பேஜ்லேருந்து தான் கேம்பெயின் பண்ணணும். அது பேஜ் ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இன்ஸ்டாகிராம் இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜர் ஸ்டார்டிங்கில் நீங்கள் லெஃப்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணோன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மேனுவல் அப்லோடுன்னு இருக்குது, நம்ம மேனுவல் அப்லோடு தான் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் அப்லோடு வந்து சில இடத்துல வந்து என்னபிளாக இருக்கும், நம்ம லேண்டிங் பேஜ்லேருந்து அவன் இமேஜ் ஃபெச் பண்ணுவான். ஆனால் அதெல்லாம் நம்ம யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம சிங்கிள் இமேஜ் அண்ட் சிங்கிள் வீடியோ வந்து போடுறோன்னா போடலாம். கெரோசல் இ-காமர்ஸாக இருந்தால் நிறைய கெரோசல், டிஷர்ட்ஸு, வாட் எவர் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு கெரோசல் மாதிரி ஒரு நீங்கள் ஆட் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கை ஸ்க்ரால் பண்ணும்போது கெரோசல் மாதிரி சைடில் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கெரோசல். ஸோ மோஸ்ட்டாக சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ கெரோசல் ரன் பண்ணுங்கள், இதுதான் எல்லாருமே ரன் பண்ணுவாங்க. ஸோ மல்டி அட்வர்டைசர் ஆட்ஸ்ன்ற மாதிரி ஃபேஸ்புக் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம், நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நிறைய இதில் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் உங்களோட ஆடை காட்டணுமா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான். இது என்னபிளில் இருக்கட்டும், சம்டைம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டிசபிள் பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளோட யூஆர்எல், நம்மளோட எந்த ஸ்டோருக்குள்ளே போகணுமோ, ஒரு இ-காமர்ஸில் நிறையா ப்ராடக்ட் இருக்கும், அதில் பர்டிகுலர் ஸ்டோருக்கு மட்டும் தான் இந்த ஆடு போகணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெட்டு இது வச்சுருக்கோம், பெட்டில் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் பர்டிகுலராக எனக்கு இந்த பேஜ் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மட்டும் தான் உள்ளே போகணுன்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங்க்கு மட்டும் அதோட யூஆர்எல் மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இங்கே தான் பிக்சல் போட்டிருக்கோம். இங்கேருந்து போட்டுறதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் இந்த ஆடு பார்க்க போகும்போது லேர்ன் மோர், ஷாப் நவ் அப்படின்னு பட்டன் வரும்ல, அதுக்கு கொடுக்குற யூஆர்எல் தான் இந்த யூஆர்எல். ஸோ ஃபோன் நம்பர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நன்னு கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் நம்ம இப்போ தான் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், வீடியோஸ் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து மேலே போடுற டெக்ஸ்ட்டு, கீழே போடுற டெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம இங்கே தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம ஆட் வந்து இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றத அவங்க காட்டுவாங்க. ஸோ ஒன்ஸ் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்து கேம்பெயின் ட்ராக்கிங்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இது வெப்சைட் ட்ராக்கிங் தான். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிக்சல் இங்கே காட்டும். ஒன்ஸ் கொடுத்தோன்னா பப்ளிஷ் கொடுத்தோன்னா உங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான், உங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகி அது எல்லாருக்கிட்டையும் போக ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஒன்ஸு அந்த வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் ஏன் முக்கியத்துவம், அந்த வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து தான் உங்கள் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ண போகிறாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம்.